வணக்க மக்களே. தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில் வந்து அமோகமாக மக்கள் சந்திப்பு நடத்தினார். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து பண்ணி முடித்தாங்க. தளபதி அவர்கள் வந்து அங்கே இருந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுமே பாராட்டியிருந்தார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் மக்கள் சந்திப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு கிடைச்ச புதிய தூணான செங்கோட்டையன் அவர்களோட கோட்டைக்குள்ளே நம்ம தளபதி அவர்கள் வந்து மக்கள் சந்திப்பு பண்ண போகிறாங்க. ஸோ அதற்காக பார்த்திங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காரு. களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதற்கான செயல் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ டிசம்பர் 18ஆம் தேதி வந்து மக்கள் சந்திப்பு இருக்குது. அதுக்கான அனுமதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ விஜயமங்கலம் அப்படிங்கிற இடத்துல வந்து தான் நடக்க போகுது. ஸோ தளபதி வந்து இதே மாதிரி பாண்டிச்சேரியில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பக்காவான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சூப்பராக வந்து தளபதியை வந்து பார்க்குறதுக்கும் தளபதி வந்து மக்களிடம் வந்து பேசுகிறதுக்குமான வேலைப்பாடுகள் எல்லாமே பயங்கர விறுவிறுப்பாக பரபரப்பாக போயிட்டுருக்குது. ஸோ தளபதி அவர்கள் வந்து என்ன பேச போகிறார், ஏது பேச போகிறார் நமக்கு நல்லாவே தெரியும். எப்படி பேச போகிறார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ யாரை பற்றி பேச போகிறாருங்கிறதுமே நல்லா தெரியும். ஸோ இந்த க்ரௌடு வந்து எப்படி வந்து கட்டுப்பாடாக இருக்க போகுது, பாண்டிச்சேரியில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் வந்து பாண்டிச்சேரியில் வந்து கவர்மெண்ட் வந்து சூப்பராக வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தளபதி அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பாதுகாப்போடு இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து தளபதி அவர்கள் வந்து வேறு லெவலில் களத்தில் இறங்கி அடித்து பேச போகிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த தடவை வந்து தளபதியோட ஸ்பீச் வந்து ரொம்ப நாள் கழித்து தமிழ்நாட்டில் வந்து அடுத்த ஒரு மக்கள் சந்திப்பு வந்து நடக்குது. ஸோ தளபதி அவர்களோட பேச போகிறதும் இங்கே வந்து ஈரோடு மண்ணில் வந்து தளபதி பெரியார் மண்ணில் வந்து என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற வெயிட்டிங்குமே பயங்கரமாக இருக்குது. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதை வந்து களத்தில் இறங்கி பல களப்பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. பொதுச் செயலாளர் அவர்களும் இருக்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து வேலைப்பாடுகள் வந்து விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கும் போதும் என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து தளபதியன்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அது காரணம் வந்து நான் தளபதி விஜயோட கட்சியில் சேர்ந்ததுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஈரோட்டில் வந்து தளபதியோட ஸ்பீச் வந்து எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுக்க போகிறாரு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ பல நாட்களுக்கு அப்புறம் வந்து 2 மாதங்களுக்கு அப்புறம் வந்து மக்கள் சந்திப்பு வந்து நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து விறுவிறுப்பாக ஒவ்வொரு மக்கள் சந்திப்பும் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ வேறு லெவல் சம்பவமாக இருக்கும். க்ரௌடு எப்படி கூடும் தெரியும். டோல்கேட்லேருந்தே க்ரௌட் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி கட்டுப்பாடுகள் நல்லா விதிக்கப்பட்டு கட்டுக்கோப்பாக இந்த வந்து மக்கள் சந்திப்பு நடக்குங்கிற நம்பிக்கை நல்லாவே இருக்குது. ஸோ நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம்.